அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணுகிறீர்களா? மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு நாளும் தான் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்தும் மக்களுக்கு போதிக்க வேண்டிய தேவ வார்த்தையை குறித்தும் பிதாவிடத்திலிருந்து அவர் கற்றறிந்தார். அதே போல இந்த பூமியிலே வாழுகிற நாள் முழுவதும் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும்? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதிகாலையில எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் துதித்து பாடி ஆராதித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டின் மேலே இறங்கி வரும், உங்கள் ஆவியாத்தும சரீரத்தின் மேலே இறங்கி வரும். இந்த உலகத்தினுடைய பாவத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். பரிசுத்தமாய் வாழுவதற்கான பலனை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். சத்துருவாகிய சாத்தானுடைய சகல விதமான தீமைகளையும் ஜெயிப்பதற்கு நீங்கள் தேவ பலம் உள்ளவர்களாய் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் கற்று வருகிற கல்வி, கையிட்டு செய்கிற வியாபாரம், தொழில், வேலை எதுவானாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, அதிகாலையில எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் அதிகாலையில ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.